நம்முடைய வேத பகுதிக்கு நேராக நம்ம போகலாம். நேற்றைய தினத்தில் நம்ம என்ன பார்த்தோன்றது நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை புதிதாக வந்தவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படுறேன். நாங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் ராபோஜனத்தை சாப்பிட்றாரு. அந்த ராபோஜனம் முதல் கொண்டு சரியாக வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு மேல் வீட்டு அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த வியாழக்கிழமை நைட்டு 9 மணிலிருந்து வெள்ளிக்கிழமையில் இயேசுவை சிலுவையில் 9 மணிக்கு அறிகிறாங்க. 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். 6 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை இறக்கி அடக்கம் பண்ணுறாங்க. இந்த அடக்கம் பண்ணுற வரைக்கும் நடந்த சம்பவத்தை நாங்கள் ஒன்றொன்னா பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, நேற்று தினத்தில் இயேசு கிறிஸ்து ஏரோது கிட்ட கொண்டு போன காரியத்தை குறித்து, ஏரோது அந்திப்பாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கலீலியாவுக்கு சேர்ந்த அல்லது கலீலியாவுக்கு கவர்னராக இருந்த தேசாதிபதி இடத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனாங்கன்றது பார்த்தோம். ஏன் இயேசு அங்கே கொண்டு போனாங்க என்றால், ஏன்னா இயேசு கிறிஸ்து கலீலியாவுக்கு சேர்ந்தவர். கலீலியாவுக்கு சேர்ந்தவரால் கலீலியாவை ஆளுகிறவர் தான் இவர் என்ன பண்ணா தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன ஏரோது கிட்ட அனுப்புது நம்ம பார்த்தோம். ஏரோது கிட்ட போற வழியில, ஏரோதுடைய வீட்டுக்கு போகிற வழியில என்னெல்லாம் சம்பவித்தது, ஏரோது வீட்டில் ஏரோது என்னென்னலாம் பண்ணா, இயேசு எப்படியெல்லாம் சோதிச்சா, அவைகளெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோடைய கடைசி பகுதியை வாசி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், தொடங்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு, லூக்கா 23:11 வாசிங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு என்ன பண்ணாரு, அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ பிலாத்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிலாத்து கிட்ட அனுப்பினா, பிலாத்தால தீர்ப்பு கொடுக்க முடியாததுனால மறுபடியும் இயேசு கிறிஸ்து பிலாத்து இடத்துல என்ன பண்ணாங்களா, அனுப்பினார்களாம். அதோட முடிஞ்சிச்சு. ஆனா அடுத்த வசனத்தை இந்த லூக்கா ஆசிரியர் ரொம்ப தெளிவா எழுதுறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதின லூக்கா இதை எப்படி தெளிவுபடுத்துறார் என்றால், வாசிங்க 12ஆம் வசனம். முன்னே ஒருவருக்கொருவர் என்றால் யாரு, ஏரோதும் பிலாத்தும் ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் அன்றைய தினம் அன்னைக்கு நடந்த அன்றைய தினத்தினால் சிநேகிதர்கள் ஆனார்கள். இந்த விஷயத்தை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். கவனிங்க, ஏரோதும் பிலாத்தும் எப்படியா இருந்தார்களா, இல்ல எப்படியா இருந்தாங்களா, பகைவர்களா இருந்தாங்களா, விரோதிகளா இருந்தாங்க. காரணம் என்ன, பிலாத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார், ஏரோது அதை என்ன பண்ணுவார், சீசருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, பிலாத்தை பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்காது, ஏரோது பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது, நான் நேற்று 3 பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் உங்களுக்கு சந்தோஷம், நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படல. ஓகே, கவனிங்க. அப்போ பிலாத்தும் ஏரோதும் பகைவன்களா இருந்தாங்க, விரோதிகளா இருந்தாங்க. ஆனா இப்போ பிலாத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாது, பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கன்றதை விட அங்க இருக்கிற மத தலைவர்களை பிடிக்காது. அதே போல ஏரோதுக்கு என்னாவது, இந்த மத தலைவர்களை பிடிக்காது. இப்போ இயேசுவை பிலாத்தும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கிறார். அதே போல ஏரோதும் இயேசு கிறிஸ்துவை ரிலீஸ் பண்ணணும்னு என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, விரோதிக்கு விரோதி சிநேகிதன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்போ இயேசு பிலாத்துக்கும் விரோதி மத தலைவர்களாக யூத மத தலைவர்கள் தான், ஏரோதுக்கும் விரோதி யாரு, யூத மத தலைவர் தான். அதனால இவங்க 2 பேரும் அன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்களா, சிநேகிதர் ஆனார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப பிலாத்து இடத்துல அனுப்பின உடனே நேற்று கடைசி பகுதி ஒன்று சொல்ல, ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா, இந்த அண்ணாவும் காய்பாவும் இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு பிலாத்து இடத்துல கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை சேர்க்கிறாங்க. தேவாலயத்தில் இருக்கிற எல்லா ட்ரெஷர்ஸ், எல்லா விதமான பணமும் பொன்னும் பொருளும் தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்குறாங்க. எல்லாம் வீதியா போய் எல்லா மக்களுக்கும் பணத்தை கொடுத்து, நீ இயேசுக்கு விரோதமாய் போய் சாட்சி சொல்லு, நீ இயேசுக்கு விரோதமாய் கூக்குரலிடு, நீ இயேசுவை சிலுவையில் கத்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு இப்போ அந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியான்னு சொல்லப்படுற பிலாத்து இருக்கிற அந்த அரண்மனைக்கு இந்த யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை இழுத்து கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப வந்து கொண்டிருக்கும் போது அங்க கிட்ட வரும்போது அண்ணா ஒரு பிளான் சொல்றா, இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை சேர்த்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, இயேசுவோடைய உறவினர்கள், இயேசுக்கு க்ளோஸா இருக்கிற அவருடைய நண்பர்களும் அவருடைய சீஷர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அவருக்கு வேண்டப்பட்ட யாரையும் என்ன பண்ணக்கூடாது, உள்ள சேர்க்கவே கூடாது. அவங்களை எப்படியாச்சும் பிளான் பண்ணி வெளியே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய கதெல்லாம் கந்தலாயிடும்.
இப்போ பிலாத்து கிட்ட இவங்க ரிட்டர்ன் வராங்கன்ற விஷயம் பிலாத்துக்கு தெரியாது. ஆனா பிலாத்து தான் இவரை கொலை செய்ய வேணும்னா பிலாத்து வந்து அந்த மரண ஓலையை தரணும், டிக்ளேர் அவர் தான் பண்ணும். இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லிட்டு பிலாத்து சொன்னாதான் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும். அதனால மறுபடியும் திரள் கூட்டமான ஜனங்களை கொண்டு பிலாத்து கிட்ட கொண்டு வராங்க. அங்கிருந்து நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம், அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க தொடங்கலாம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உமக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களை ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. படிக்கும் போது உங்களுக்கு புரியுது தானே? ஃபர்ஸ்ட் டைம் பத்தி சொல்றார், அந்த 4வது விசாரணையை பத்தி பேசுறாரு. இப்போ எத்தனாவது விசாரணை? 6வது விசாரணை. நான் மறுபடியும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதலாவது அண்ணாவுடைய வீட்டில் நடந்த முதல் விசாரணை, 2வது காய்பாவுடைய வீட்டில் நடந்த காய்பா விசாரித்த விசாரணை, 3வது காய்பாவுடைய வீட்டில் சனகரிப் சங்கம் செய்த விசாரணை, 4வது பிலாத்து செய்த விசாரணை, 5வது நேத்து ஏரோது செய்த விசாரணை. இப்போ மறுபடியும் ஏரோது கிட்ட கொண்டு வந்தாங்க. இது 6வது விசாரணை. இந்த 6வது விசாரணை தொடங்குறதுக்கு முன்பாக பிலாத்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீங்க முன்னாடி இவரை கொண்டு வந்தீங்க, நீங்க கொண்டு வந்து சில குற்றச்சாட்டுகளை வைத்தீங்க, அந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் நான் விசாரித்து இதில் ஒன்றும் அவனிடத்தில் என்ன பண்ணல, நானு காணாதபடி. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உங்களை ஒன்றும் நான் பார்க்கல, அவரிடத்துல குற்றம் நான் பார்க்காததுனால அவரை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. கவனிங்க, இவங்க சாதாரணமான ஒரு ஆட்கள் அல்லங்க, இவங்க கவர்னர்ஸ். அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருந்தவங்க. இவங்க அவ்வளோ அலிகேஷனை வைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் அதை நிரூபிக்க முடியல. அவர் அப்படியாப்பட்ட ஆளே இல்லைங்க. இங்க ஒரே ஒரு இடத்துல இந்த ஆறு கேஸ் நடக்குது இல்ல, இந்த 6 கேஸ்ல ஒரே ஒரு இடத்துல தான் இவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது எங்கன்னு கேட்டா சனகரிப் சங்கத்துல மாத்திரம் தான். அதுவும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொன்னேன். எதுவும் எல்லாமே ட்ரை பண்ணாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகாதனால சடனே இவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவான்னு கேட்கும்போது இயேசு ஆமான்னு சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டில் சொன்ன வசனங்களை இவங்க கோட் பண்ணிட்டு தேவ தூஷணம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவரை இதுக்கு மேலே சாட்சிகள் தேவையில்லை, இவர் மரணத்துக்கு பாத்திரவான் தான் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இது அரசியல், இது ராஜா கிட்ட வந்த உடனே இங்கே வந்து ஓய்வு நாள் அந்த நாள் இந்த நாளாக சொன்னால் வேலைக்கு ஆகாது. இங்கே அரசியல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கப்பட வேண்டும். அரசியல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு 3 வைத்தாங்க. 1 யூதருக்கு ராஜா என்று சொல்றார், 2வது சீசருக்கு வரி கட்டுறதுலன்னு சொல்றாரு, 3வது வந்து தேசம் முழுமையாய் போய் கலக்க பண்றாங்க ஜனங்களோடு கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3ம் நிரூபிக்கப்படாத பொய் குற்றச்சாட்டு இயேசு மேல வைத்து, அதனால பிலாத்து சொல்றாரு, போட்ட எல்லா கேஸும் பொய் கேஸா இருக்குது, இயேசு மேல நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டும் அது என்ன ஆகல, அது உண்மை அல்ல. அதனால நான் ஏரோது கிட்ட அனுப்பிச்சேன். ஏரோதும் ஒரு குற்றமா ஒரு இடத்துல என்ன பண்ணல, காணல. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார், வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான இவன் ஒன்றும் செய்யவில்லை என்று ஒன்றும் என்ன பண்ணல, செய்யவில்லை. அப்படின்னா சாகடிக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணலங்க, ஒண்ணுமே என்ன பண்ணல. சாகடிக்கிற மாதிரி ஒரு குற்றமும் இயேசு பண்ணலன்றது பிலாத்துக்கு ரொம்ப கிளியராய் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க வாங்கல, யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18 39 பாருங்களேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற பிலாத்து செய்த 4வது முயற்சி. ஒருவேளை 3 முயற்சி நான் சொன்னேன், நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் போய் மறுபடியும் கேளுங்க. நேத்துடைய மெசேஜில் 3 தடவை இயேசு கிறிஸ்துவை யார் காப்பாற்றுறது? பிலாத்து காப்பாற்றுறாரு. இப்போ 4வது தடவை பிலாத்து இயேசுவை என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுறாரு. எப்படி காப்பாற்றுறாரு? வருஷம் வருஷம் இந்த யூதர்களுடைய பண்டிகையாக இருக்கிற பஸ்கா நாள் அன்னைக்கு ஒரு கைதியை விடுதலை ஆக்குறது வழக்கமாக இருந்தது. என்னது? வழக்கமாக இருந்தது. அதனால் பிலாத்து ஒரு கொஸ்டினை ரேஸ் பண்ணுறான். வருஷம் வருஷம்ப்பா நான் இவரை விசாரித்த ஒரு குற்றமும் பார்க்கல. சரி, நீங்கள் இப்போ ஏரோதுகிட்ட கொண்டு போனீங்க, அவரோ ஒரு குற்றத்தை என்ன பண்ணல? பார்க்கல. அதனால் இப்போ நீங்கள் இவர் எப்படின்னா சிறையில் ஆடிங்க, எப்படின்னா கொலை பண்ண நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வருஷம் வருஷம் ஒருத்தரை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் தெரியுமாங்க? அது போல் இந்த வருஷம் உங்களுடைய ராஜாவாக இருக்கிற யூதருடைய ராஜாவாகிய இயேசுவை நாங்கள் என்ன பண்ணலாம்? விடுதலை பண்ண உங்களுக்கு மனது இருக்குதான்னு சொல்லிட்டு யார் கேட்குறது? பிலாத்து ஜனங்களை கேட்கிறார். அதற்கு ஜனங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று எப்படி சொல்றாங்க பாருங்க. இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். இப்போ பிலாத்து 4வது இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? அங்க இருக்கிற பிரதான ஆசிரியர் காய்பாவும் அந்த அண்ணாவும் ஜனங்களை தூண்டி விட்டபடியால் ஜனங்க கத்துறாங்க. என்னன்னு? பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறையன்றாங்க. இப்போ இந்த யோவான் எப்படி காமிக்கிறாருன்னு கேட்டா, இவரு பிலாத் கேட்கல உங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணமா அல்லது இயேசு விடுதலை பண்ணமான்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன பண்ணல? கேட்கல. ஜனங்களே ஆட்டோமேட்டிக்கா பரபாசை விடுதலை பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஜெயிலில் அங்கே இந்த பிலாத்து இருக்காரு பார்த்தீங்களா, பிலாத்துடைய அரண்மனைக்கு கீழே சிறைசாலை இருக்குது. என்ன இருக்குது? சிறைசாலை இருக்குது. அந்த ஜெயில் ரொம்ப பயங்கரமான ஜெயில். இந்த ஜெயில் உள்ள தேசத்தில் இருக்கிற மோசமான மனிதர்களெல்லாம், மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் பிடித்து கொண்டு வந்து இந்த ஜெயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. ஏன் அரண்மனையிலேயே ஜெயிலை வச்சுருக்காங்க கேட்டால், இந்த பிலாத்துடைய அரண்மனை த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அண்டோனியா சாதாரணது அல்ல. நான் சொன்னேன் நேற்றுக்கு முந்தின நாள் சொன்னேன் பிலாத்தை பற்றி பேசும்போது, அந்த அரண்மனை ஏரோது பயங்கரமாக கட்டுறாரு. கீழே ஜெயில் மாத்திரம் இருக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட 6000 ரோம் சோல்ஜர்கள் அங்கே தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அது ஒரு பெட்டாலியன், ரோமோடைய ஒரு பெட்டாலியன் சொல்லலாம் இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அண்டோனியா. இந்த 6000 வீரர்கள் ரோம் வீரர்கள் ஒரு ரிசர்வ் போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். டக்குனு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா இவங்க போய் யுத்தம் பண்ற அளவில் எல்லாமே ரெடியா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அண்டோனியா. 6000 ராணுவ வீரர்கள் இருக்கிற இடம். அங்கே தான் ஒரு ஜெயிலர் இருக்குது. அதற்கு மேலே தான் பிலாத்துடைய அரண்மனை. 85 அடி உயரம்னா பாருங்களேன், அது எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், எத்தனை மாடி இருக்கும், அண்டர் கிரவுண்ட் எப்படி இருக்குன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது அங்கே கொடுமையான ஒரு ஆட்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிறை பிடித்து வைப்பார்கள். ஏன் அங்கே வைப்பாங்கன்னு கேட்டால், இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, வருஷத்தில் ஒரு முறை ரோமுடைய ராஜாவாக இருக்கிற சீசருடைய பிறந்தநாள் வரும். எங்க ரோம்ல அதை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ராஜா இருப்பார். எல்லா ராஜாவுக்கு பேர் சீசர் தான். சீசர் நீரோ, சீசர் தைபீரியன், சீசர் அகஸ்டியன், சீசர் இப்படின்னு பேருங்க என்ன பண்ணும் மாறும். அவ்வளோதான் பாருங்க. அப்போ இயேசு வாழ்ந்த டைபீரியஸ்ன்னு சொல்லப்படுறவர் தான் சீசராய் இருந்தார் என்று பார்க்குறோம். இவருடைய பிறந்தநாள் வரும்போது தேசம் உலகம் முழுமையாய் ரோமர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்க, அங்கே இருக்கிற மோசமான திருடர்கள், மோசமான கொலைக்காரர்கள், மோசமான கொடுமையான இந்த கைதிகளெல்லாம் இங்கேருந்து பிடித்து கொண்டு வருவாங்க. அங்கேருந்து கொண்டு வந்து ரோமில் ராஜாவுடைய பண்டிகை அன்னைக்கு ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானம் சுற்றி ஜனங்க உக்காந்து இருப்பாங்க. மேலே ராஜா உக்காந்து இருப்பார். இந்த கைதிகளெல்லாம் அந்த கிரவுண்டில் விட்டுட்டு சிங்கத்தை திறந்து விடுவாங்க. சிங்கத்தை திறந்து விட்டு அந்த சிங்கம் அவங்கள கடிச்சு கொதறி சாகடிக்கும். சில நேரத்தில் இந்த மக்களெல்லாம் ஒன்றா விட்டுருவாங்க. இதில் ஒருத்தர் சண்டை போட்டுன்னு யார் கடைசியாக மிஞ்சுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் சண்டை என்ன பண்ணுவாங்களா வைப்பாங்க. ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. பயங்கரமான ஒரு கொடுமை நடக்கிற ஒரு சம்பவமா அப்படியாப்பட்ட மோசமான ஆட்கள் எல்லாம் பண்ணி வச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க. அப்போ இந்த பரபாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மனுஷன் தன்னுடைய மரண நாளுக்காக காத்து கொண்டு சிறையில் பிலாத்துடைய அரண்மனைக்கு கீழே இருக்கிறான். இவன் சொல்ல போனா அங்க இருக்கிற எல்லா கைதிகளையும் ஒரு மோசமான கைதின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா இருக்கிறதுலே மோசம்னா யாரு? இந்த பரபாஸ் தான்.
அப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஊர் ஆள் தானே இவன். எல்லாம் கலக்க பண்றவன், கொலை பண்றவன், திருடன் சொல்லிட்டு லூக்கா எத்தனை வருஷம் நம்ம திருடன் சொல்லிட்டு கள்ளன் சொல்லிட்டு சொல்லுது. இன்னொரு இடத்துல கொலைக்கார, எதுல நம்ம மார்க்ல வாசிக்கும் போது அவன் அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அப்போ இருக்கிறதுலே மோசமானவன் யாருன்னு கேட்டா இந்த பரபா. இப்போ பிலாத்து கேட்கிறாரு, இந்த வருஷத்துல ஒருத்தர் நாங்க ரிலீஸ் பண்ணோம்பா, அதனால உங்களுக்காக நான் இயேசுவை ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லும் போது, இவங்க ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, வேணும்னா இந்த ஜெயிலே இருக்கிறதுலே மோசமானவனா இருக்கிறான் பார்த்தியா பரபா, அவனை வேணா கூட ரிலீஸ் பண்ணிடுப்பா எங்களுக்கு. ஆனா இயேசுவை சிலுவையில அறைனா இவங்களுடைய புத்தி எவ்வளோ மட்டமாயிருந்தா, இவங்களை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருந்தா எவனாச்சும் இந்த வேலையை பண்ணுவானா? ஒரு வேலை இல்லைப்பா இயேசுவை ரிலீஸ் பண்ணாத, அவருக்கு பதிலாக வேற யாருன்னா ரிலீஸ் பண்ணு சொல்லலாம். ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க, இருக்கிறதுலையும் மோசமான ஒரு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனையே வேணா கூட நீ ரிலீஸ் பண்ண, அவ்வளோ கேடுகட்ட கொலைக்காரன் அயோக்கியமான மோசமான அவனை வேணா கூட நீ ரிலீஸ் பண்ணிடு, ஆனால் இயேசுவை மாத்திரம் நீ ரிலீஸ் பண்ணாதன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல இவங்களுடைய மனதில் இயேசுவை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க என்று. ஸோ இந்த நாளில் இந்த பரபா குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் பரபா. இந்த பரபாஸ்ன்னு சொல்றாங்க, பரபான்னு சொல்றாங்க. இந்த பரபாஸுடைய முழு பேர் என்ன தெரியுமாங்க? இயேசு பரபாஸ். இயேசு பரபாஸ். இயேசுனா உங்களுக்கு தெரியும் ரட்சகர் என்று அர்த்தம். பரபாஸ்ன்றத ரெண்டா பிரிச்சா பார் அப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பார் அப்பாஸ். இந்த பார் என்றால் மகன் என்று அர்த்தம். பார் என்றால் மகன் என்று அர்த்தம். அப்பாஸ் என்றால் தகப்பன் என்று அர்த்தம். சொல்லப்போனா தகப்பனுடைய பிள்ளை என்று அர்த்தம். பரபாஸ் என்றால் அர்த்தம் என்ன? தகப்பனுடைய பிள்ளை. இயேசு தகப்பனுடைய பிள்ளை. புரியுதுங்களா நான் பேசுற காரியம்? இயேசு அவன் ஃபுல் நேம் ஜீசஸ் பரபாஸ். இயேசு பரபாஸ். இயேசு தகப்பனுடைய பிள்ளை. இவன் யார்? இவனை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இவன் யார் என்று கேட்டால் இவன் ஒரு ஒரிஜினல் யூதன் மாத்திரமல்ல, யூத மதத்தின் மேலே ஒரு அதிகமான பற்று உள்ள ஒரு மனுஷன். இப்படி சொல்லாமே, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அல்லது ஒரு ஜலத்தியர் என்று சொல்லலாம். ஒரு தீவிரவாத அமைப்பின் தலைவர்னு கூட என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இவருடைய நோக்கம் என்ன? எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேல் தேசத்தை நம்ம என்ன பண்ணோம் பிடிச்சிடணும். சின்ன வயது முதல் கொண்டு பரபாவு கற்றுக்கொண்டது என்னன்னா, ஒரு புரட்சியாளனாக இவன் இருந்தான். புரட்சியாளராக இருந்து ஆன்டி ரோமனிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரோமுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் இவர்கள். ரோமை எப்படியாச்சும் கைப்பற்றணும், ரோம் தலைவர்களை எப்படியாச்சும் சாகடிக்கணும், நம் தேசத்தை மறுபடியுமாக நம்மளே ஆள வேண்டும் என்று இஸ்ரவேல் யூத வைராக்கியம் உண்ட ஒரு மனுஷன், இஸ்ரவேல் தேவன் மேல அதிகமாய் பற்று இருக்கிற ஒரு மனுஷன், இஸ்ரவேல் மக்களை எப்படியாகிலும் புரட்சி செய்து ரோமுக்கு பக்கமாய் திருப்பி வைத்து கலக்க பண்ணணும்னு சொல்லிட்டு நினைத்திருந்த ஒரு மனுஷன். நினைத்தில்ல, அதை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அதனால இவனை குறித்து இதுதான் இவனுடைய மெயின் ரோலா இருந்துச்சு. ஆனா இதோடு கூட சேர்ந்து அநேக அட்டூழியங்களை இவன் செய்கிறான். அந்த அட்டூழியர்களை குறித்து வேதம் சொல்லும்போது இஸ் a notorious sinner சொல்றாங்க. அவன் ஒரு மகா மோசமான ஒரு பாவி. அவன் கொலை செய்கிறவனா இருப்பான், அவன் தேவைக்கு அவன் பணத்தை திருடுகிறவனாய் இருப்பான், அவனை பிடிக்காதவர்களை அவனை சாகடிக்கிறவனாய் இருப்பான். இவன் என்ன நினைக்கிறானோ அதை தன் இஷ்டத்துக்கு செய்ய துணிந்த ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். இவனுக்கு உயிர் பயம் இல்லை, இவனுக்கு எந்த படை பயணமும் இல்லை. எல்லா மனிதர்களோட சண்டை போடுறவனா இருப்பான், அடி வாங்குறவனா இருப்பான், அடிக்கிறவனா இருப்பான். இவன் வெளியே இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிரச்சனை 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 பிரச்சனை. இவன் தான் முதல் முறையாக இந்த பிலாத்து முதல் முறையாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது பிலாத்தை சாவடிக்கணும்ன்ற பிளான் பண்ணவே இவன் தான். அதில் மாட்டின 3000 பேரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இந்த பரபாசை நம்ம சாதாரணமாக சாவடிக்கூடாது, ராஜாவுடைய பிறந்த நாளுக்கு இவனை கிஃப்டாக கொண்டு போய் சிங்கம் வாயில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டு பிலாத்து வைத்து கொண்டிருக்கிறார். இது தான் பரபா குறித்ததான ஒரு சிறிய ஒரு வரலாறாய் நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். ஸோ பரபா வாழ்நாள் முழுமையாய் தீங்கு பண்ணுகிற ஒரு மனிதன்.
வாழ்நாள் முழுமையாய் கெட்டது பண்ண ஒரு மனிதன், வாழ்நாள் முழுமையாய் மனிதர்களை அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதன். அதுதான் சொன்னேன், அந்த லிஸ்ட் எடுத்தா இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இந்த பரபா என்று சொல்லலாம். அந்த பரபா யாருக்கு அடையாளமா இருக்கிறார் என்று கேட்டால் மனிதனுக்கு அடையாளமா இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு கற்பனைக்குள்ளாய் போகலாம். கற்பனைக்குள்ளாய் போய் இந்த சம்பவத்தை நான் கன்க்ளூஷன் பண்ணி நான் என்ன பண்றேன், உங்களுக்கு முடிச்சிடுறேன். இப்போ பிலாத்து கேட்கிறாரு, வருஷந்தோறும் உங்களுக்கு ஒரு கைதிகளை நாங்கள் என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். யாரை ரிலீஸ் பண்ணட்டும்? இங்க இருக்கிற யூதருக்கு தலைவராக இருக்கிற இயேசுவை ரிலீஸ் பண்ணட்டுமா அல்லது பரபாவை ரிலீஸ் பண்ணிட்டோமான்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். நான் இவ்வளோ நேரமாய் பரபாசுடைய வாழ்க்கையை, மனுஷன் தகப்பனுடைய மகன் யார் இவன்? இங்கே இந்த பக்கம் பரபா, நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. இங்கே பக்கம் யாரு? பரபாஸ், மனுஷனுடைய தகப்பனுடைய மகன். இயேசு தகப்பனுடைய மகன். இந்த பக்கம் நினைக்கிற யாரு? அதே இயேசு தான், ஆனா தேவனுடைய மகன். இங்க தகப்பனுடைய மகன், இங்க தேவனுடைய மகன். தேவகுமாரன், மனுஷகுமாரன். உங்களுடைய அர்த்தத்துக்கு நான் வைத்துக்கொள்ள, தேவகுமாரன், மனுஷகுமாரன். இப்போ இவன் கொலைக்காரன், இவன் கொள்ளைக்காரன். அந்த வாசல கூட வாசிக்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. மார்க் 15:7 சீக்கிரமா வாசிக்கலாம். மார்க் 15:7 கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்கள். எப்படியாப்பட்டவனா? யாரு? பரபா. கலகம் பண்ணி அந்த கலக்கத்துல எப்படி என்ன பண்றவனா? காவல் பண்ணப்பட்டவர்கள், கொலை பண்றவன். இவன் போய் ஒரு கலக்கம் உங்களுக்கு புரியுதானே? கலக்கம் பண்ணா குடும்பத்தை பிரிக்கிறது நம்ம பாத்துக்கிறோம். கலக்கம் பண்ணா சண்டை மூட்டுறது நம்ம பாத்துக்கிறோம். இவன் எப்படியாப்பட்ட ஆள்னா போய் கலக்கம் பண்ணி ஒருத்தர் அச்சுன்னு சாவடிக்கிற மாதிரி கொலைக்காரனாக பாருங்க இந்த பரபாஸ். அவன் கலக்கம் பண்றவனா இருந்தான், அவன் கொலைக்காரனா இருந்தான், அவன் திருடனா இருந்தான், அவன் ரொட்டோரியல் சின்னரா இருந்தான், அவன் மகா பெரிய பாவியா இருந்தான். தன் வாழ்நாள் முழுமையாய் பாவத்தினாலும் துரோகத்தினாலும் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கேடான காரியங்களை செய்து 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 இப்போ இவனை சிறை பிடித்து வைத்திருக்கிறாங்க. இப்போ இவனுடைய வாழ்க்கையில இவனை வெளியே விடுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாம சாவுக்காக காத்து கொண்டிருந்த மனுஷன் தான் இந்த பரபாஸ். புரியுதுங்களாங்க? எல்லாம் தப்பு பண்ணிட்டான். இப்ப கடைசி எங்களாவது அங்கதான் பட்டுக்கிறாங்க, காவல் வைக்கப்பட்ட சீசருடைய பிறநாளைக்கு இவனை சிங்கத்தின் வாயில வைக்கணும். அதுக்காக தான் இவனை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் இயேசு நின்று கொண்டிருக்கார். இயேசு யார்? இவர் தேவகுமாரன். இயேசு யார்? இவர் என்ன பண்ணார்? இவர் எல்லா ஏழைகளுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். இவர் கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். அநேக ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு அவர் உதவி செய்தார். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வையை தந்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்க வைத்தார். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். பசியில் இருக்கிறவர்களுக்கு 5000 பேருக்கு 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்தவர். 7000 பேருக்கு போஜனத்தை கொடுத்தவர். அப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் 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 நல்லவர். ஒரு மனுஷனும் ஒரு குற்றமும் இயேசு இடத்துல காணவே முடியல, காணவும் முடியாது. அவர் ஒரு குற்றம் அற்ற, குற்றமே செய்யாத ஒருவராய் இந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா மனிதன் இங்க தீர்ப்பு தீர்க்கும்படியாய் அநேக பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்டா அவங்க எடுத்த முடிவு கரெக்ட். அவங்க எடுத்த முடிவு கரெக்ட். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இந்த பக்கத்துல ஒரு குற்றமும் செய்யாத இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா குற்றமும் செய்த பரபாஸ் நின்று கொண்டிருக்கிறார். இந்த பரபாஸ் யாருக்கு அடையாளம் என்றால் நமக்கு அடையாளம். யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம். நமக்குள்ள பரபாஸ்கிறான். பரபாஸ்குள்ள யாருக்கிறது? நாம் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல பரபாஸ் நிக்கல, இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருந்தேன். இந்த இடத்துல நீங்க நின்று கொண்டிருந்தீங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாம் நின்று கொண்டிருந்தோம். நமக்கு ஆப்போசிட்ல ஒரு குற்றமும் பண்ணாத இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். இப்போ தீர்ப்பு வரணும்னா யார் மேல வரணும்? என் மேல வரணும். இப்ப சாகடிக்கணும்னா யாரை சாகடிக்கணும்? நியாயமா பாருங்க, நீதியா பாருங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, கொஞ்சனா மனசாட்சிக்கு தான் அவனுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சனா மனசாட்சி இருந்தா இந்த ரெண்டு பேர்ல யாரை தாங்க தண்டிக்கணும்? யாரைத்தான் தண்டிக்கணும்? பரபாச தண்டிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யணும். அதுதான் நியாயம், நீதி. ஆனா மக்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பரபாசை விடுதலை செய், இயேசு கிறிஸ்துவை சிலுவிலை அறை என்று சொல்றார். இப்போ ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரால ஒரே ஒரு ஆளைத்தான் விடுதலை பண்ண முடியும். ஒரே ஒரு ஆளைத்தான் சிலுவில் அறைய முடியும். ஒரே ஒரு ஆளைத்தான் சிலுவில் அறிய முடியும். ஒரே ஒரு ஆளை தான் என்ன பண்ணோம்? ரிலீஸ் பண்ண. ரெண்டு பேரையும் சிலுவில் அறிய முடியாது. ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ண முடியாது.
அப்போ ஒருத்தரை சிலுவையில் அறையணும், ஒருத்தரை விடுதலை செய்யணும். இப்போ நல்லா கவனிங்க, இவன் மனுஷகுமாரன், நான் இவர் தேவகுமாரன் இயேசு. அப்போ என்ன, மனுஷகுமாரனை ரிலீஸ் பண்ணும்படி அப்படின்னா எப்படி சொல்லாம, உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கும்படி அவர் சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாவம் பண்ண நான் ரிலீஸ் ஆகிறேன், ஒரு பாவமும் பண்ணாத இயேசு எனக்காக சிலுவையில் பலியாக போகிறார்கள். மனுஷனை காப்பாற்றும்படியாய், மனித குமாரனை காப்பாற்றும்படியாய், இந்த பரபாசை காப்பாற்றும்படியாய், இந்த ராஜாவை காப்பாற்றும்படியாய், இந்த சாலமோனை காப்பாற்றும்படியாய், உங்களை காப்பாற்றும்படியாய், உங்களை ரிலீஸ் பண்ண வைத்து உங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தியாகமாய் மரிக்க அவரை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு பரபாஸ். யார் பரபாஸ்? நான். நம்ம பரபாஸ் ரொம்ப மோசமானவனா பார்க்குறீங்க. நம்ம முகத்தை கண்ணாடியில் போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் தெரியும். முகத்தை அல்ல, உங்களுடைய இருதயத்தை பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்களாம் ரொம்ப அழகாகிறீங்க, ஆனால் உங்களுடைய இருதயத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கேடும் கிறுக்கும் உள்ள இருதயம். அப்போது பரபாசை பார்க்கும்போது, பரபாஸ் மோசமானவன், திருடன், அயோக்கிய, அக்கிரமம் செய்தவன், அநியாயம் பண்ணவன், அவனை நம்ம பழி சுமத்தி கொண்டு இருக்கிறோமே, சற்று பரபாசுக்குள்ள நம்மளை நம்ம பார்க்க வேண்டும். என்னப்பா பரபாஸ் இன்னும் என்னை விட மோசம் இல்லைன்னு தோணுது. பரபாஸ் வெளியே எல்லாமே பண்ணந்தான், நம்ம உள்ளோ வைராக்கியமும் கசப்பும் கோபமும் வெறுப்பும் பகையும். சில பேர் சொல்கிறாங்க, இந்த கேன்சர் கட்டிகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா அது பார்க்குறதுக்கு மோசமாக இருக்கும், அதை பார்த்துருங்க. அது ஆப்ரேஷன் பண்ணி அது காமிக்கும், கருப்பாக அது கொடுமையாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு அருவெறுப்பும் அசிங்கமும் கோரமாக இருக்கும். சொல்கிறார் ஒரு வேத வல்லுனர், மனிதர்கள் கோவம்ன்ற ஒரு கேன்சரா, எரிச்சல்ன்ற ஒரு கேன்சரா, கசப்புன்ற கேன்சரா, பொறாமைன்ற கேன்சரா, இவைகளெல்லாம் மனிதன் தன் இருதயத்தில் வைத்து வலுத்து கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் எடுத்து ஒரு நாள் உங்கள் கையில் கொடுத்து பார்த்தா நீங்கள் வாந்தி எடுத்துருவீங்க, நீங்கள் வெறுத்துடுங்க வாழ்க்கையை. ஏன்னா அவ்வளோ கொடுமையான எண்ணங்களும் கொடுமையான சிந்தனையும் கொடுமையான உணர்வுகளும் கொடுமையான குணம் படைத்தவர்களாய் நம்ம உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடரை போட்டு சீப் எடுத்து க்ளீனாக தலைவார்னு கர்த்தருக்கு சோத்திரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உக்காந்து இருக்கிறோம். உங்களை சொல்ல அவங்கள சொல்லுங்கிறேன் நான், நீங்கள் வந்தவங்க பாருங்கள். அப்படி வந்துருக்குறோம், அப்படி மைக்க பிடிச்சி நின்று நான் கத்தினுக்கிறேன், சோத்திரம் சொல்லுங்கிறேன். ஆனால் மனுஷனுடைய உள்ளம் தான் தெரியும் அவன் யார் என்று. இப்போ எனக்கு ஒன்று புரியுது, நானும் யார்? பரபாஸ் தான். நானும் ஒரு பரபாஸ் தான். நான் தான் செத்து இருக்க வேண்டும், என்னை தான் அடிச்சிருக்கணும், என்னை தான் அவமானப்பரிச்சிருக்கணும். இப்போ நான் நின்று கொண்டு இருக்கிறேன், இங்கே இயேசு நின்றுக்கிறாரு. பரபாஸுக்கு தெரியும் பரபாஸ் யாருன்னு சொல்லிட்டு. அம்மாவா இல்லையாங்க? இருக்கிறதுலையே இந்த தேசத்திலேயே மோசமானவன் யாரு? A1 அக்யூஸ்ட் யாரு? பரபாஸ். இப்போ பரபாஸுக்கு தெரியும் கிளீனா. பிலாத்து கேட்கிறார், இந்த 2 பேர்ல யாருங்க உங்களுக்காக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, பரபாஸ்னா நம்ம நினைச்சிருப்பா மனசுல, இந்த ஜனங்க கண்டிப்பா என்ன ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணாது, சொல்லவே சொல்லாது. ஏன்? அவங்க வீட்டில் தானே திருடிக்கிறேன், அவங்க குடும்பத்தை நான் கெடுத்துருக்கிறேன், அவங்களுடைய பொருளை தான் நான் அபகரிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு தான் நான் கலங்கம் பண்ணியிருக்கிறேன், அவங்கள தான் நான் கொலை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஜனங்கள்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை பண்ணுவேன். யாரு? இந்த பரபாஸ். இப்போ பரபாஸுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, இந்த ஜனங்க இவனை காப்பாற்றுவாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இப்போ இவர் நின்று இருக்கும்போது சொல்றாங்க, பரபாஸை விடுதலை செய்யும் சொன்னோன்னு யாரு ஷாக் ஆகிருப்பாங்களோ இல்லையோ, பரபாசு பெரிய ஷாக் ஆகிட்டு இருப்பான். பரபாசு பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருப்பார். என்ன ஷாக்கா இருக்கோ, ஏங்க இது உண்மையா? கிள்ளி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பரபாஸ். இது உண்மையா? இது உண்மையா? சாகரத்துக்கு ஆயத்தமா இருந்த நான் இனி வெளியே வர முடியாதுன்னு நினைத்து கொண்டிருந்த என்ன, இவங்க வாழ்க்கையை நான் கெடுத்த, இவங்க குடும்பத்தை தான் கெடுத்த, இவங்க பொருளை தான் திருட, இவங்களை தான் கொலை பண்ண, இவங்களுக்கு தான் கலக்கத்தை உண்டு பண்ண, ஆனா அவங்க தான் என்ன ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாங்களே. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. மகா பெரிய பாவியா இருக்கிற என்ன ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, அப்போ இயேசு யாரு? அப்போ இயேசு என்னை விட மோசமான ஆளா அப்படின்னு பரபாஸுக்கு கேள்வி இருந்திருக்குமா என்றால் இருந்திருக்காது. சில பேர் சொல்றாங்க இருந்திருக்காது. காரணம் என்னன்னா, இயேசுவை பத்தி ஆல்ரெடி யாருக்கு தெரியும்? நான் சொன்னேன் மலை பிரசங்க டைம்ல யூதாசு பரபாஸை இட்டுன்னு போய் டீல் பேசுறான்.
பரபாஸ் கிட்ட கத்தி வல்லமா இருக்குது, உங்ககிட்ட பேச்சு வல்லமா இருக்குது. அதனால இப்போ பரபாஸுக்கு தெரியும் இயேசு நல்லவர், வல்லவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர்னு. அவரை தான் ஜனங்க விடுதலை ஆக்கணும் என்று கேட்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் புரியல பரபாஸை விடுதலை செய்யுங்க என்று. ஆனால் ஒன்னே ஒன்று எனக்கு புரியுது, இது ஜனங்க கேட்டுக்கொண்டது அல்ல, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். காரணம் என்னென்றால் அங்கே நின்று கொண்டிருந்தது பரபாஸ் அல்ல, உண்மையாக நான் தாங்க நின்று கொண்டிருந்தேன். என்னை கடவுள் காப்பாற்றும்படியாய், மனுஷகுமாரனாக இருக்கிற என்னை காப்பாற்றும்படியாக, மனுஷகுமாரனாக இருந்த என்னை காப்பாற்றும்படியாக தேவகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிதா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு யாருக்கு பதிலாக மரித்தார் என்று கேட்டார்? எனக்கு பதிலாக. சொல்லுங்க, எனக்கு பதிலாக. நான் தான் பரபாஸ். ஆனால் ஒன்று இப்போத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், என்னுடைய இடத்தில் இயேசு பலியாகிறார். இந்த சப்ஜெக்ட் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்மள எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.